அல்போன்ஸு அல்போன்ஸ் அந்தோணி என்னடா என்ன அந்தோணி என்னடா இன்னும் உனக்கு காயங்கள் ஆற இல்லையா சோமாக இல்லையா என்ன தெரியும் என்னோட நீ அடிபட்ட நீ என்னடா பண்ணி இப்படியே வந்து நிற்கிற நீ தர்மாசுபத்தியில் வந்து படுத்து எப்போ சோமாகி எப்போ வெளியில் வர போகிறாய் அடே தர்ம ஆஸ்பத்திரி அப்போ நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனி காசுக்கார ஆசுபத்திரி ஓ காசு கொடுத்து சுகப்படுத்துகிற ஆசுபத்திரி இங்கே வா நான் ஒரு பிஸ்னஸ் மேன் சரியோ இந்த தர்மாசுபத்திரியில் வந்து படுத்து கிடந்து இப்படியே கிடந்தா இப்படியே கிடக்க வேண்டியதான் ஆனால் கெரியா சுகமாகி வெளியில் வர ஒன்றுமெண்டா கொஞ்சம் காசு செலவழிக்கும் அந்தோணி அந்த கதையை விடு மெல்லு வாழும் மெல்லு வாழும் ரெண்டு பேரும் உண்டா விழுந்தனாங்க ஓ சரியோ உண்டா காயப்பட்டனாங்க நான் காசு கொடுத்து காசு செலவழிச்சு காசுக்கார ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு இப்போ ஜஸ்பனாவில் காசை காட்டினா காணும் தொடுறதுக்கு ஒரு ஆள் தூக்குறதுக்கு ஒரு ஆள் ரூமில் கொண்டு விடுறதுக்கு ஒரு ஆள் மயில் மயிலாக காட்ட 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 சேவை அமோகம் நீ இப்போ வந்து இவ்வளோ காலம் அந்தோணி நான் வந்து இன்றைக்கு 6 நாள் எனக்கு ஒரு வேளா நடந்திருக்கு களத்தில் இதை போட்டால் தான் மிச்சம் இன்னும் எனக்கு ட்ரீட்மெண்ட்ன்றது செய்யலை வராங்க போகிறாங்க டாக்டர் பார்த்தா டாக்டரும் கதைக்கிறீர்கள் எங்களோட கதைக்கிறீர்கள் வார பரிவாளங்களோட கதைக்கிறீர் அப்படியோ போகிறேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு விளங்கையில் எக்ஸ்ரேக்கும் நான் தான் எழும்பி போகணும் நான் தான் எக்ஸ்ரே கதிரையில் போயிருக்கணும் இந்த அடிபட்ட காயத்தோடு என்னென்று போகிறது என்னென்று வாடுறது நீ பார்த்தா மெல்லாமலையாக வந்து நிற்கிற காசு செய்த வேலையை பார்த்தியோ அந்தோணி அந்த கதிரையை போட்டு கொஞ்சம் இரு நிறைய கதைக்க வேணும் இன்னும் நீ நாட்டு நடப்பு வழங்காமல் இருக்கிற ஒரு காலத்தில் ஏழைக்கும் வைத்தியம் நடந்தது பணக்காரருக்கும் வைத்தியம் நடந்தது அந்த வைத்தியம் சமனாகத்தான் இருந்தது இப்போ ஏழை எண்டான பணக்காரன் எண்டான நடுத்தர வர்க்க குடும்பம் எண்டான பணம் இல்லாமல் தர்மாசுபத்திரியிலையும் வைத்தியம் நடக்காது அந்தோணி என்ன வந்த உடனே ஆசுபத்திரி 16ஆம் பாட்டு வாசல்லாம் நான் படுத்து கிடந்தேன் 3 நாளால் திரும்ப ஆட்கள் இருக்கிற கதிரையில் படுத்துக்கிறேன் 4ஆம் நாள் 5ஆம் நாள் இப்போ தான் ஒரு கட்டில் தந்திருக்கிறாங்க இதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது அதுக்கு நான் சண்டை பிடிச்சி வாங்கினது ஆக்சிடென்ட் பட்டு வந்திருக்கிறேன் நடக்க இயலாது எலும்ப இயலாது எனக்கு ஒரு கட்டிலத்தை கட்டில தந்துக்கிறேன் 3 தரம் டாக்டர் வந்தான் பார்க்குறதும் போகிறதும் ஒரு எழுத்து ஒரு கருத்து ஒன்றுமே இல்லை அங்கே பாரு குளுக்கோஸு ஏறுனபடி கிடக்குது இன்னும் கலட்டியில் 3 நாள் நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்போதைக்கு வெளியில் வர மாட்டேன் போலோட நீ சொல்கிறது சரியாகத்தான் இருக்குது 6 நாள் கடைசி 60 நாளாலாம் வெளியில் வருவன் போல இருக்கு உனக்கு பார்த்த டாக்டர் தான் எனக்கும் வெளியில் பார்க்க ஆட அப்படியோ சங்கதி சரியோ உன்னோட மினக்கிற நேரத்தை விட அவர் என்னோட மினக்கிற நேரம் கூட ஏனண்டா அங்கே காசு இல்லை அப்போ நல்ல படிவான் மினக்கிடுவேர் தானே நீ தர்மாசுபத்திரியில வாசல்லையும் போய்ப்பார் தனியார் வைத்தியசாலை வாசல்லையும் போய்ப்பார் இப்போ தனியார் ஆசுபத்திரி வாசல்களில் தான் நிறைய சனம் குவிஞ்சு வழியுது அது சரி அந்தோம் நீங்கள் சொல்கிற சரிதான் இப்போ எல்லாமே மாறித்தான் போய் நடக்கும் அது மாத்திரம் உண்மை அந்தோணி ஏனண்டா பெரிய டாக்டர் எங்களோட அம்மாக்கள் சொல்லுவாங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எல்லாரும் வந்து தான் போகிறாங்க ஆனால் இங்கே கிட்ட இன்னும் ஒருக்கா கூட தொட்டு பார்க்க உங்களை எல்லாம் படிவாக தொட்டுக்கிட்டு பார்த்து வரோம் கவனிப்பண்ண அமோகம் ஏனடா பையக்களால் மயத்தால் வெளியில் தெரியுது தெரிய கவனிப்பாது அது சரி அப்போ உங்களோட ஆஸ்பத்திரியில் சனம் குறைவாக தான் இருக்கும் என்ன சனம் குறைவாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் காசோட வாரசனம் சுகப்படுத்தணுமட்ட வாரசனம் சொத்தை விற்று அங்கே வந்து நிற்கிது பிறகு அப்போ இதில் இருக்காமல் நாங்கள் அங்கே போகிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நீ இப்படியே இருந்தால் இருக்க வேண்டியதுதான் ஆனால் நீ எப்போ வெளியில் வர்றன்றது ஐயப்பா இங்கே அந்தோணி ஒரு கதை கேட்குறேன் இது வந்து அரசாங்க ஆஸ்பத்திரி இங்கே பெரிய அங்கே வர டாக்டர் மேலே தான் இங்கேயும் வாரது சரியோ அவையில் தான் எங்களுக்கு வைத்தியமும் பார்க்குறா அது என்னண்டு உமக்கு மாத்திரம் 3 நாளில் மாறுது எங்களுக்கு 60 நாளுக்கு பிறகு தானே எல்லாம் கலாட்டுறாங்க எனக்கு விளங்க உங்களோட மினக்கிற நேரம் அரமணத்தியாலும் எங்களோட மினக்கிற நேரம் நாள் ஃபுல்லாக மினக்கிறான் ஓ அது என்ன நீ காசு காசை கொடுக்க மினக்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு எல்லா துறைகளும்
காசுண்ட ஒரு மையப்புள்ளியில் வந்து நிற்கிது. காசு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் என்ற ஒரு நிலைமை மாறிக்கொண்டு வருது. அது சரி. அடுத்த அந்தோணி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உமக்கு இந்த எக்ஸ்ரே செத்தம் எல்லாம் எடுத்து உடனுடன் தந்துட்டாங்களோ? அடே, நான் போய் ஓட்டில் இருந்ததுல இருந்து ஓ ஒன்றன் பின் ஒன்றா சரியா அடுத்தடுத்து என்னுடைய வைத்திய அலுவல்கள் நடந்து சீக்கிரமாக என்ன கவனிச்சபடியே தான் நான் இன்றைக்கு நான் உனக்கு முன்னால் வந்து இருக்கிறேன். காசு இல்லையண்டா உனக்கு 10ஆம் தேதி எக்ஸ்ரே எடுக்கவா, 15ஆம் தேதி டெத்தன் பரிசோதிக்கவா, 20ஆம் தேதி சலம் பார்க்கவா, இப்படியே டேட்டை போட்டுக்கின்ற வரைக்கும் நீ ஒரு கட்டத்தில் உனக்கு வருத்தம் ஊட்டியும். அந்தோணி எப்படியோ இருந்தால் நான் போகிற பாடில்லை போல இருக்கு. இங்கே தான் சாகிறதான் போய் முடியும் கடைசியாக. இதுதான் நடக்க போகுது உங்களோட கதையை பார்த்து. அப்போ அரசாங்க வைத்தியசாலையில் இந்த டாக்டர்மார் வந்து ஒழுங்காக பார்க்குறையில் போல. அப்படித்தான் நம்மளோட கதையை பார்த்தா தெரியுது. அரச வைத்தியசாலைகளில் சேவை பார்க்குற அவ்வளவு பேற்ற பேரும் தனியார் வைத்தியசாலையில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவரும் இவரும் ஒரே ஆள் தான். ஆனா அங்க எங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கவனிப்புல பிரச்சனை இருக்கு. கவனிப்பு சரியா நடக்கணும்டா, கவனிப்பு சரியா இருக்க வேணும், கெதியா குணமாகணும்னா இப்போ உங்களோட கதையை பார்த்து உடனே ஆஸ்பத்திரியை விட்டு தப்பியோடணும். காசு செலவழிக்கணும். காசு செலவழிச்சா தான் இன்றைக்கு வைத்தியம் நடக்கும். அப்போ இந்த காசு இல்லாத சனமெல்லாம் இந்த அரசாங்க வைத்தியசாலையில் வந்து சாகுறதோ? அதுதான் இன்றைய நிலைமை. அதுதான் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சரிதானே. இன்றைக்கு ஒரு 45-50 அம்மா அம்மாக்கு வயதாயிட்டு இனி சரி வராது, தட்டி விடுவாங்க. ஆனா அங்க தனியார் ஆஸ்பத்திரியில 70 வயதுக்காரனுக்கு வைத்தியம் செய்யறாங்க. சரியோ? அதே நேரத்துல இங்க மருந்து இல்லையம்மா, வெளியில எடுதுங்க இல்லைன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அவங்களே துண்டுதான். அதென்ன எங்களுக்கு ஒரு சிட்டையில மாத்திரம் 3 துண்டு எங்களுக்கே விளங்காத ஒரு இடத்துல எழுதி தாரான், நீ வெளியில தான் எடுக்கணும். இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரியில் மருந்துகள் இல்லை. மருந்துகள் இல்லாதபடியாக தான் நீ வெளியில் எடுக்கிறாங்க. உங்களை மருந்துகள் இல்லையா அல்லது மருந்தெல்லாம் விற்கப்படுகுதா? அது எனக்கு தெரியல. அதுவும் நடக்கலாம். இன்றைக்கு ஜெஃப்னாவில் தர்மாசுபத்திரியை சுற்றி எத்தனை தனியார் வைத்தியசாலைகள் உருவாகிக்கின்றது. இன்னும் எத்தனை உருவாக போகுது. அந்த தனியார் ஹாஸ்பிட்டல்களுக்கு காசு கட்டி பார்க்க இங்கே வல்லமை இருக்கா மக்கள்கிட்ட. ஆனால் ஒரு பெரிய வருத்தம்னு சொன்னால் மக்களுக்கு அப்படியே அந்த வருத்தத்தோடு இருந்து போகும். அப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறத மாதிரி பார்த்தா கொஞ்சம் இந்த நான் போனால் என் வீடு விற்கணும், அப்படித்தான் உங்களுக்கு கதை போகுது. என்ன வீடு விற்க வேணும், அது சில நேரம். அது சரி, உங்களுக்கு ரூம் வாடகைகள் எடுத்த ஆஸ்பத்திரி ரூமுக்கு காசு, கதிரைக்கு காசு, ஏசிக்கு காசு, எல்லாம் காசு. ஆனால் வெளியே வடேக்க ஒரு ஊட்டி விட்டு ஒரு பில் ஒன்று கிழிச்சு விடுவாங்க. அந்த பில்லை பார்க்க ஒரு தலை சுத்து. ஆனால் வருத்தம் சோமா. ஓகே, அப்போ நீர் இப்போ வேலைக்கு போக போகிற நான் 60 நாளும் இதெல்லாம் இருக்கப்போ சரி. இப்படித்தான் நடந்தால் எங்களோட நாட்டில் எங்களோட சமூகத்தில் இருக்கிற இந்த அரச வைத்தியசாலைகளுக்கெல்லாம் சரியா இப்படியா டாக்டர்மாரும் மற்ற டாக்டர்மாரும் சேர்ந்த மற்ற பார்ட்டிகளும் செய்கிற இப்படியான துரோக வேலைகளால் இது யாரை போய் தாக்குது சொல்லு பார்ப்போம். அந்த எங்களை போல ஏழைகளைத்தானே தாக்குது. ஏழைகளை, நடுத்தர வர்க்கத்தை, இவங்களை தான் தாக்குது. அவங்க குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவங்க வைத்தியம் செய்ய இயலாது, அவங்களே கிளச்சி விட்டுருவாங்க. ரெண்டாவது குறிப்பிட்ட பெரிய வருத்தங்களை அவங்க செய்ய இல்லாமலே விட்டுருவாங்க. ஆனால் இங்கே ஆறதை சுகப்படுத்த போகிறான், ஆறு உயிரோடு இருக்க போகிறான்ன்றதை தீர்மானிக்கிறது டாக்டர். பணமும் டாக்டர். பணம் இருந்தா வைத்தியம், பணம் இல்லைன்னா வைத்தியம் இல்லை. அப்படித்தான் இனி வரும் காலங்களில் மாறப்போகுது. நீ எவ்வளவோ தனியார் வைத்தியசாலைகள் இருக்கத்தக்கனையா, நீ காசை மிச்சம் பிடிக்க கஞ்சல் காட்ட நீங்க வந்து தர்மாசுபத்திரியில் படுத்த உழைக்கிற காசெல்லாம் அவனுக்கு கொண்டு கொடுக்க சொல்றீங்க. இங்கே எங்களுக்கு எங்களோட வரி பணத்தில் இங்கே இந்த அரசாங்க வைத்தியசாலையில் எல்லா டாக்டருக்கும் சம்பளம் கொடுக்குறோம், நர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறோம், பத்தாக்குறைக்கு வண்டியில் தள்ளுறவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறவங்க சம்பளம் கொடுக்குறோம். அப்படித்தான் கொடுத்தாலும் ஒழுங்கான சேவை நடக்குதா? நடக்கலையே. அதானே நீ இப்போ 6 நாளாக கிடக்குற. இந்த பாரு, அப்போ இன்னும் 6 நாளாக கிடப்பேன். நீ தான் முடிவு எடுக்கணும். எனக்கு அந்தோனி இப்படியான விஷயங்கள்லாம் இந்த டாக்டர் மேலே இப்படியான ஆக்களையெல்லாம் சரியான நேசம் வாரங்கள். இவங்களையெல்லாம் கழுத்தை நினைச்சு கொல்லணும் போல இருக்கு. இவ எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் இருக்க நான் எவ்வளவுத்தை இழந்திருக்குன்னு தெரியும் சொல்லுவாப்போ. என் வீடு என்ன, என் புள்ள ஊட்டி என்ன, எல்லாரையும் தனியாக வந்து இதில் கிடக்கிற ஓட்டுத்தன் வந்து கூட பார்க்குறான். என்ன 7 மணிக்கு ஒருக்கா வாரம், 12க்கு ஒருக்கா வாரம், 6 மணிக்கு ஒருக்கா
இப்போ தான் எனக்கு ஒரு மைண்டுக்கு ஓடுது. எந்த மூத்த பொம்பளை பிள்ளைய உடனடியாக என்ன விதப்பட்டாது அவளை நான் மெடிசின் படிப்பிச்சு சரியோ இப்படியான ஆட்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க போகிறோம். எப்படி? உங்களுக்கு உங்களோட இந்த காசு கொடுத்து டாக்டர் வேலை பார்க்குறீங்களே, அப்போ எந்த பிள்ளையும் உழைப்பாளர், எங்களுக்கு உழைப்பு தான் முக்கியம். அவள் அல்லது இங்கே இருப்பாள் அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியும் படிப்பு. நல்ல ஒரு உழைப்புக்குரிய வழி இப்போ வைத்தியத்துறை. அதுதான் சேவை என்றது. அது போய் மலையேறி கனகாரமாச்சு. சேவை இப்போ இல்லைஞ்ச சேவைக்கெல்லாம் மதிப்பில்லை, துட்டுக்கு தான் மதிப்பு. சேவையெல்லாம் போயிட்டு வந்தோம். நீ இந்த பார்த்தியோ, நீ இன்றைக்கு நிமிந்து கம்பணிக்கிற இங்க நான் இன்னும் கையில் கட்டின கட்டு கலட்டாமல் இருக்கிறேன். சரியோ, காசு பணம் உடனடியாக நான் இந்த வழிக்கு தான் நான் நடக்கிறேன். நான் இனி இங்கே இருக்க மாட்டேன், போகிறேன். பிரைவேட் ஆஸ்பத்திரிலாம் போய் நான் வைத்தியம் பார்க்க. நீ இருந்து இங்கே சுகப்படுத்தணும்னு நினைச்சா 6 நாள், இன்னும் 12 நாள், 1 மாதம் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் நீ தொழிலை போய் பார்க்கணுமாண்டா இதையெல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு நேர மயிலோட போய் நில்லு தனியார் வைத்தியசாலையில. அவங்க வடிவா சுகப்படுத்தி கீரோவுன வழியில விடுவாங்க. இப்படியே இருப்பியண்டா நீ வீட்டை வருவியா வரமாட்டியான்றதே கேள்விக்குறிதான். அந்த நிப்பாட்டு சரியோ, உன்னோட கடனையில் நான் காய்ச்சி போட்டோன், நீ நல்ல விளக்கம் எனக்கு தந்திருக்கிறாய். தனியார் ஆஸ்பத்திரி தான் இனி நான் தெரிவு செய்ய போகிறேன். எந்த பிள்ளைகள் எந்த சகோதரங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். தயவு செய்து இந்த அரசாங்க வைத்தியசாலைக்கு போகாதீங்க. உன்ற காணி பூமி எல்லாம் விற்று நீ தப்போணுமெண்டா போ, தனியார் வைத்தியசாலைக்கு போகணும்னு சொல்ல போகிறோம். சரிதானே அந்தோனி? சரி, எனக்கு டாக்டர் வர டைம் ஆச்சுது. இப்போ நாங்கள் இதுகளையும் கரைக்க சிக்கலாக போவோம். நாங்கள் வலிக்கிடு. சரி, சுகப்படுத்த மாட்டாய். ஓகே, சுகப்படுத்த மாட்டேன், சமைச்சிட்டு தான் போகிறேன். ஏசுவே மல்லாமலையாக நடந்து போகிறான். அவன் பணத்துக்கு மேலே படுத்து கிடக்கிறவன். அவன் இதுக்குன்னு சொல்லுவான், என்னன்னு சொல்லுவான். நமக்கு இந்த அரசாங்க வைத்தியசாலையை விட்டால் வேறு ஒன்றும் கிடைக்காது. நாம் இந்த கட்டிலும் இந்த திலகனையும் இதிலேயே கிடந்து சாக வேண்டியா? ஐயோ ஆண்டவரே.